TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். நெடுந்தேவு குமுதினி படுகொலையின் 39வது நினைவேந்தல் நிகழ்வு நெடுந்தேவு மாவிலி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவு தூபியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு உணர்வெழுச்சி நினைவேந்தல் நடைபெற்றது. இதன்போது பசுந்தீவு ருத்திரன் எழுதிய குமுதினி படுகொலை நினைவுகளை சுமர்ந்த உப்பு கடலை உரசிய நினைவுகள் என்ற கவிநூல் நெடுந்தேவு மாவிலி துறைமுகத்தில் தரித்து நிற்கும் குமுதினி படகில் வெளியிடப்பட்டது. இந்நூலை சிவகுரு ஆதீன முதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகள் வெளியிட்டு வைத்ததோடு தொடர்ந்து குமுதினி படகில் இருந்து கடலில் மலர் தூவி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. 1985 ஆண்டு மே 15 அன்று நெடுந்தேவு கடற்பரப்பில் நெடுந்தேவு மாவிலி துறைமுகத்தில் இருந்து யாழ் புங்குடுதீவு குறிக்கட்டுவான் நோக்கி கடலில் குமுதினி படகில் மக்கள் பயணித்த போது கடற்படையினரால் 7 மாத பெண் குழந்தை பெண்கள் அடங்கலாக 36 பேர் நடுக்கடலில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் முகமாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்படுபவர்கள் என குறிப்பிட்டும் 5 நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் குறித்த நிகழ்வினை ஏற்பாடு செய்ய முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன், அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத் தலைவி தம்பிராசா செல்வராணி, மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன், தமிழரசு கட்சி முக்கியஸ்தவர் கிருஷ்ணபிள்ளை ஜெயசிறில், விநாயகம் விமலநாதன் ஆகியோருக்கு தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இதேவேளை பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலய முன்றலில் குறித்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய பெரிய நீலாவணை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுக்கு இந்த நாட்டில் நீதி கிட்டப் போவதில்லை என்பதற்கு சாம்பூர் சம்பவமே மிக அண்மைய நல்ல முன் உதாரணமாகும். இதனை சர்வதேசம் உணர்ந்து தமிழர்களுக்கு கூறும் போர் குற்றங்களுக்கான நீதியையும் அரசியல் நீதியையும் பெற்றுக் கொடுப்பதற்கு சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் பேரினவாத அரச படைகளினதும் போலீசாரினதும் புலனாய்வு துறையினரதும் பல்வேறு அடக்குமுறை நெருக்குதலுக்கு மத்தியில் போர் வலி சுமந்த மக்களாக போரில் கொல்லப்பட்ட இறந்த எம் உறவுகளுக்காக கடந்த 14 வருடங்களாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை வேதனையோடும் நீதி எதிர்பார்ப்போடும் செய்கின்றோம். போர்க்காலத்தில் பட்டினிச்சாவை தவிர்ப்பதற்காக செல்லடியினாலும் குண்டு தாக்குதலினாலும் ஆங்காங்கே இரத்த வெள்ளத்தில் சதை பிண்டங்களாக உறவுகள் வீழ்ந்து கிடக்க கஞ்சிக்கு வரிசையில் நின்றதை மறக்க முடியாதவர்களாக ஒவ்வொரு வருடமும் உப்பு கஞ்சி பகிர்ந்து நினைவுகளை மீட்கின்றோம். அவ்வாறே இவ்வருட நினைவேந்தலில் ஆரம்ப நாளில் கஞ்சி பகிர்ந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் சாம்பூரில் 3 பெண்கள் உட்பட ஆண் ஒருவரையும் கைது செய்து ICCPRின் கீழ் 14 நாட்கள் தடுப்பு காவலில் சாம்பூர் போலீசார் வைத்துள்ளனர். இது போரின் வலி சுமந்து நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களையும் மௌனிக்கச் செய்து தண்டிக்கும் இனவாத வன்முறையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறையில் 9 நாட்களாக உணவிருப்பில் ஈடுபட்டு வருகின்ற சமூக செயற்பாட்டாளரான ஆனந்தவர்மனின் விடுதலையில் அக்கறை கொள்ளாத அரசு உதட்டளவில் நல்லிணக்கம் பேசுகிறதென குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. வவுனியா தோணிக்கல் என்ற முகவரியைச் சேர்ந்த ஆனந்தவர்மன் கடந்த மார்ச் மாதம் 26 அன்று பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் தனது முகநூல் பக்கத்தினூடாக மக்களிடையே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் பதிவுகளை இட்டு வந்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதிவான் நீதிமன்ற கட்டளையினை பெற்றுக்கொண்டு விளக்கமறியல் சிறையில் காலவரையற்ற விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்.
போரின் போது கடுமையான விழுப்புண்களுக்கு ஆளாக்கப்பட்ட ஆனந்தவர்மன் ஏற்கனவே கடந்த 2009ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் 7 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்து விடுதலை பெற்றிருந்தவர் என்பது கவனிக்கத்தக்கது. உதட்டளவில் மாத்திரம் நல்லிணக்கம் பேசுகின்ற அரசானது மிக நீண்ட காலங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 12 தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, வருடக்கணக்காக தெருப்போராட்டம் நடத்தி வருகின்ற காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி, பாதுகாப்பு, தொல்லியல் வனவளம் என்ற பெயர்களில் கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். யாழ் மானிப்பாயில் அமைந்துள்ள கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் விஜயம் செய்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வைத்தியசாலை செயற்பாடுகளை பார்வையிட்டார். இதன்போது வைத்தியசாலை ஊழியர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். விஜயத்தில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி பேராசிரியர் சுரேந்திரகுமாரன், தென்னிந்திய திருச்சபையின் யாழ் மறை மாவட்ட ஆயர் வி. பத்மதயாளன், வைத்தியர்கள், ஊழியர்கள், அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் விஜயத்தின் போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வைத்தியசாலை வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் நாட்டினார். இதேவேளை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யாழ் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரிக்கும் சென்றிருந்தார். இதன்போது மீள் சுழற்சி மற்றும் மரங்களை நடுதல் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதேவேளை வட மாகாணத்தில் உள்ள இலங்கையர்களுக்கான அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் ஆதரவுக்கான வழிகளையும் ஆராய்வதற்கான சந்திப்புகளையும் முன்னெடுப்பதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். சிவில் சமூகம், இளைஞர்கள், உள்ளூர் அரசு அதிகாரிகள், மதத் தலைவர்கள் ஆகியோரின் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களையும் கேட்பதற்காக தாம் இந்த பயணத்தை முன்னெடுத்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இராமாயணத்துடன் தொடர்புடைய ஆலயமாக போற்றப்படுகின்ற நூறலிய சீதா எலிய ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ ராமஜென்ம பூமியான அயோத்தியில் உள்ள புனித சரயு நதியின் தீர்த்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. நூறலியா சீதா எலியவில் சீதை சிறை வைக்கப்பட்ட இடமாக கருதப்படுகின்ற அசோக வனத்தில் உள்ள சீதையம்மன் ஆலய புனருத்தான பணிகள் நிறைவடைந்து எதிர்வரும் 19ஆம் தேதி மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற உள்ளது. கும்பாபிஷேக கிரியைகளுக்காக இந்தியாவின் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி அயோத்தியில் உள்ள புனித சரயு நதி தீர்த்தத்தை விசேட தூதுக்குழுவினர் இலங்கைக்கு நேற்று கொண்டு வந்தனர். சரயு புனித தீர்த்தம் அண்மையில் குழந்தை ராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட அயோத்தி ஆலயத்தில் பூஜிக்கப்பட்டு உலக இராமாயண ஆய்வு மையத்தின் செயலாளர் பாலா வெங்கடேஸ்வர ராவ் தலைமையிலான குழுவினரால் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. சீதா எலிய சீதையம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திற்காக இந்தியாவிலிருந்து சீர்வரிசை பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. சீதையம்மன் ஆலய அறங்காவலர் சபைத் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட குழுவினர் இந்திய தூதுக்குழுவினரை வரவேற்பதற்காக விமான நிலையம் சென்றிருந்தனர். 25 லிட்டர் தீர்த்தம் 5 கலசங்களில் கொண்டு வரப்பட்டுள்ளதோடு ஸ்ரீராமர் சரயு நதிக்கரையில் பிறந்து சரயுவில் நீராடி வளர்ந்து சரயுவை கடந்தே கானகம் புகுந்து சரயுவில் கலந்தே வைகுந்தம் புகுந்தார் என்றும் இராமாயணம் சிறப்பிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தலை நடத்துமாறு விடுத்த கோரிக்கைக்கு ஜனாதிபதியிடமிருந்து இதுவரை உரிய பதில் கிடைக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. கட்சியின் ஸ்தாபகர் பஷில் ராஜபக்ச ஜனாதிபதியை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடியதாக பொதுஜன பெரமுன கூறியுள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பில் பஷில் ராஜபக்ச மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்றுள்ள 7வது கலந்துரையாடல் இதுவாகும். நாட்டின் அபிவிருத்தி தொடர்பான கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை எதிர்வரும் 26ஆம் தேதி அனுராதபுரம் கலாவாவி தேர்தல் தொகுதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அங்கிருந்து தொகுதி மட்டத்தில் பிரச்சாரங்களை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
சிறிய ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் ஆயுத தொழிற்சாலையை அமைப்பது குறித்து இந்தியாவுடன் இலங்கை பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளது என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். இராணுவம், இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்துறை ஆகியவற்றின் கூட்டு முயற்சி குறித்து இலங்கை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில் இலங்கை இராணுவத்திற்கு நிபுணத்துவம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இலங்கை உற்பத்தி தொழில்துறை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஏற்கனவே ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்றோம், ஆனால் சிறிய அளவில் என தெரிவித்துள்ள அவர், நாங்கள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம், இது குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன எனவும் அவர் தெரிவித்தார். எனினும் இந்த தருணத்தில் நாங்கள் இந்தியாவிடமிருந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லை என குறிப்பிட்டுள்ள பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர், இந்திய இலங்கை பாதுகாப்பு உறவுகள் சிறந்த நிலையில் உள்ளன. கடந்த 2 தசாப்த காலத்தில் இந்தியாவின் ஆயுத உற்பத்தி துறை பல மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். அந்த செய்தியோடு நிறைவு பெற்றது எமது டிபிசியின் தமிழ் காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.